யூட்ரஸில் வந்து அடினோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 இயர்ஸாக இருக்குது. ஸோ யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது. ஸோ மந்த்லி பெயின்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஹோமியோபதியில், ஸோ இதை மெடிசனை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம். மெடிசனோட சேர்த்து கோரோரெக்வி ஸ்டெரிலிஸ். ஸோ 20 ml and 2 ஸ்டெரிலிஸ். per day 2 steroids. 2 ஸ்டெரிலிஸ் Okay. and 20. ஓகே. ஸோ another question. ஸோ சுகர் பேஷண்ட் அம்மாவுக்கு சுகர் இருக்குது. ஸோ அவங்க 10 இயர்ஸாக சுகரில் இருக்காங்க, டயபிட்டிஸ். ஸோ அவங்க வந்து இப்போ காஃபியை ஒரு ரெண்டு கொடுத்துட்டு ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸில் அவங்க டயபிட்டிஸ் வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணணும் சார். பட் தினம் எடுத்துக்காம ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கணும். பிகாஸ் எதுவுமே நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணினா அது இமீடியட்லி அதிகமாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் குறைக்கிறதுக்கு ஜிம் போகும். ஸோ ஜிம் போயிட்டு 1 வருஷம் ஜிம் போயிட்டு அச்சீவ் வெயிட் வந்த அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதிகமாகவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடி உள்ள எல்லாமே என்டையர் சிஸ்டம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் டு ஆச்சுன்னா அதை வந்து டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ டேப்பர்ட் டோஸாக, ஸோ எவ்ரிடே எடுத்துக்கிறது வந்து ஆல்டர்னேட் டேஸாக மேபி ஒரு 6 months எடுக்கணும். அப்புறம் வீக்லி 2 days. அந்த வீக்லி 2 days வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துட்டா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். எதுவுமே ரீபவுன்ஸ் ஆகாமல் இருக்கும். பிகாஸ் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, நேச்சுரல் ப்ராடக்ட். அதே மாதிரி அலோபதிக் டோசேஜ் ப்ராடக்டோட டோசேஜை கம்மி பண்ணலாம். ஸோ எப்போவுமே பெட்டர் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இருக்கலாம். பட் வீக்லி 2 days. ஸோ அவ்வளோ லோட் ஆகாது போகும்.